ஹதீஸ் 41. அபு அப்துல்லா என்ற இப்னுல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், காபாவின் நிழலில் தனக்குரிய மேலாடையை தலையணையாக வைத்த நிலையில் படுத்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாங்கள், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா, எங்களுக்கு துவா செய்யக்கூடாதா என்று கூறியவர்களாக முறையிட்டோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த ஒருவர் பிடிக்கப்பட்டு அவருக்காக பூமியில் குழி தோண்டப்பட்டு அதிலே போடப்பட்டார். பின்பு ரம்பம் கொண்டு வரப்பட்டு அவரது தலையில் வைக்கப்பட்டு அறுக்கப்பட்டது. இரு பாதியாக அறுக்கப்பட்டார். எஞ்சிய அவரது இறைச்சியும் எலும்பும் இரும்பு சீப்புகளால் சீவப்பட்டது. இதுவரை அவரது மார்க்கத்தை விட்டும் மாறவில்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்துவான். சன்னா என்ற ஊரிலிருந்து ஹதரமௌத் என்ற ஊர் வரை ஒரு பயணி அல்லாஹுவை தவிர எவரையும் அஞ்ச மாட்டார். தன் ஆட்டுக்காக ஓநாயை கண்டும் பயப்பட மாட்டார். இந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படும். எனினும் நீங்களோ அவசரப்படுகிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3612. மற்றொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மேலாடையை தலையணையாக வைத்திருந்தார்கள். இணை வைப்பவர்களிடமிருந்து கடும் சோதனையை நாங்கள் சந்தித்து விட்டோம் என்று கூறினோம் என்று உள்ளது. புகாரி 3852.